ஒரு 60 லட்சம் பேரை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது தேர்தல் ஆணையம் சரியா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் ஆணையமே தான் இப்போ குற்றச்சாட்டுகள் இப்ப தமிழ்நாட்டிலேயே அந்த நிலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப சிறப்பு திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அது பண்ண என்ன பண்ணுங்க? அதை எதிர்த்து தான் எங்கள் தலைவர் மருத்துவமனை கருத்துக்களை தெரிவித்து முழுத்தொழிலை வந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க சார் இந்தியா முழுக்கவே இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ண போறதா மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு புரட்சி எழுச்சி இதில் நாடு செழிவு உருவாகும். அப்ப நாடு முழுவதுமே போலி வாக்காளர்கள் அதிகமா சேர்த்துருக்கு, அந்தந்த மாநிலம் சேர்த்துருக்குதுன்னு அர்த்தமாகுது. ஆமா, நம்ம மாநிலமும் அதுக்கு உடந்தையா? அது எவ மாநிலம் இவங்க சேர்த்து எல்லாம் ஓட்டுட்டு போனதுதான். அதனால யார் எதுவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைமை கூடாதுன்னு தான் எல்லா பற்றியும் தலையங்க இப்படி பண்ணி கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஏரி தூர்வாரத்தை பண்ணீங்க, நீர்வளத்துறை மூலம் நிதி அதுல தண்ணி எப்போ கடல் மாதிரி இருக்கும். தூர்வாரத்தை பற்றி பெரிய ஏரி பாராட்டலாம் செய்கிறாருங்க. இதுக்கு பார்த்து தண்ணி இருக்கு என்ன பண்ணுறோம்.